அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சொற்றை தவறாமல் பின்பற்றிய சத்திய சகாதாக்கள் தாபியங்கள் தகர தாபியங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் சாமிகள் சத்தியங்கள் நல்லடியாளர்கள் நம்மை ஈடுபடுத்த தாய் தந்தையர்களுக்கும் எங்களோடு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களுக்கும் அந்த ரஹ்மான் அவனுடைய அருட்பெரும் கிருபையை நம் அனைவருக்கும் தந்திருக்கிறானாக. அவனுடைய வட்டார தந்தையும் அளவில்லா அன்பையும் நம் அனைவருக்கும் அருள் புரிவாராக. ஆகும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளும் அவரின் கருணையும் கிருபையும் நம் அனைவருக்கும் உண்டாகுமாக. அவருடைய தூதரின் பெருமானார் காசிம் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகம் செலவாக போடக்கூடிய பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறானாக. இப்புனிதமிகு மெஹராஜ் இறைப்படுத்தினால் நம் அனைவருடைய பாவங்களை தருவாராக. யார் யாரெல்லாம் கடனாலும் நோய் நோயினாலும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுக்குள்ளாகவே கடன் இல்லாத நோயையும் கடன் இல்லாத வாழ்வையும் ஆரோக்கியமான சரீர சுகத்தையும் கொடுத்தவர்களாக ஆகும். நம் அனைவருடைய அனாதத்தில் உயிர்த்தவர்களாக. இங்கு ஒன்று கூடியதை போன்று நாளை போன்றவர்களே எம்பெருமான ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவாமை ஒன்று கூட நசீபை நம் அனைவருக்கும் தந்திருக்கிறானாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான மிஅராஜ் இரவில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிஅராஜ் எனும் ஒரு பயணத்தை ஏற்படுத்தி கொடுத்தான். மிஅராஜ் இரவின் சுருக்கத்தை பார்க்கின்ற பொழுது சொல்லி காட்டுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்களுடைய மகளார் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய 51வது வயதில் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டிற்கு நுழைந்தது மாத்திரமல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை எழுப்புகின்றார்கள். எழுப்புகின்ற பொழுது எழுப்பியல் முடித்ததற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அவர்களை தம்சம் கிணற்றிற்கு அருகில் அழைத்து செல்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சென்றது மாத்திரமல்லாமல் அங்கு சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய இதயத்தை எடுக்கப்பட்டு நெஞ்சை பிளந்து அவருடைய இதயத்தை எடுக்கப்பட்டு அதை தம்சம் நீரினால் கழுகப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய இதயத்தை பிளந்து 4 முறை கழுகப்பட்டது என்பதாக ஹதீஸ் ஷரீஃபில் நமக்கு குறிப்பிட்டு காட்டுவார்கள். புகாக்கள் பத்திரிகைகள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அதே போன்று சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய இதயத்தை பிளந்து தம்சம் நீரினால் கழுகப்பட்டிருக்கிறார்கள். கழுகப்பட்டது மாத்திரமல்லாமல் ஈமானையும் போதித்து ஞானம் என்ற ஹிக்மத்தையும் அதில் வைக்கின்றார்கள். வயிற்றை நுங்கி மூடுகின்றார்கள். மூடியது மாத்திரமல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பலஸ்தீனில் இருந்து பைத்துல் முகத்தஸிற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து செல்கின்றார்கள். அங்கு இருக்கக்கூடிய எல்லா நபிமார்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பார்க்கின்றார்கள். எல்லா நபிமார்களுக்கும் சலாம் சொல்கின்றார்கள், பதில் சலாம் சொல்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் எல்லா நபிமார்களுடைய முன்னிலையில் நிறுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தொழுகை வைக்கின்றார்கள். தொழுது முடித்தது மாத்திரமல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு 2 பொருள்கள் கொடுக்கப்படுகின்றது. ஒன்று மது, 2வது பால். இன்றைய காலகட்டத்தில் சில பேர்கள் மதுவுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். மதுவுதான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கொடுக்கின்ற பொழுது சொல்கின்றார்கள், நீங்கள் இதை எதை வேணாலும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்ற பொழுது அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பாலை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றார்கள். சில ஊர்களில் பார்க்கலாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பேணுவார்கள். வீடு புகழ்வதாக இருந்தாலும் சரி, பால் காய்ச்சுவதாக இருந்தாலும் சரி, முதலில் பாலை தான் வைப்பார்கள். ஏதாவது மஜ்லிஸ் நடக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, முதலில் உலமாக்களுக்கு பாலை தான் கொடுப்பார்கள். குழந்தை பிறந்தாலும் சரி, முதலில் குழந்தைக்கு பால் தான் கொடுப்பார்கள். அந்த அளவிற்கு பாலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை தேர்ந்தெடுத்தார்கள். தேர்ந்தெடுத்து மாத்திரமல்லாமல்
பின்பு அங்கிருந்து 7 வானங்களையும் கடந்து செல்கின்றார்கள். எல்லா நபிமார்களையும் பார்க்கின்றார்கள். 8 சோழங்களையும் கடக்கின்றார்கள், காணுகின்றார்கள். அங்கு நடக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கின்றார்கள். பார்த்தது மாத்திரமல்லாமல் சோனத்தையும் பார்க்கின்றார்கள். சோனத்தில் நடக்கக்கூடிய ஓடக்கூடிய எல்லா காட்சிகளையும் பார்க்கின்றார்கள். அதற்கு பிறகு நரகத்தையும் காணுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவனை சந்தித்தார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். இருந்தாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுடைய நிகழ்வை நாம் இன்று அறிய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்லி காட்டுவான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவன் பரிசுத்தமாக விட்டான். அல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம். எப்படிப்பட்ட இறைவன் என்று சொன்னால், இரவு நேரத்தில் தரை மார்க்கமாக தன்னுடைய அடியாரை அழைத்து சென்றானே, அப்படிப்பட்ட இறைவன் பரிசுத்தமாகிவிட்டான் என்பதாக தன் அருள்மறையான திருமறையை சொல்லி காட்டுவான். அதற்கு பிறகு சொல்லுவார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவான், அல்லதி பாரக்னா ஹவ்லஹு. அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் என்று சொல்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இடத்தை சுற்றி பரக்கத்துகள் நிறைந்ததாக ஆக்கியிருக்கிறான் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுற்றி பரக்கத்தான இடத்தாக ஆக்கியிருக்கின்றான். அந்த இடங்களில் நபிமார்கள் அடக்கப்பட்டிருக்கிறார் என்பதாக நமக்கு சொல்லி காட்டுவார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்கின்றார்கள். அழைத்து செல்கின்ற புறாக்கின்ற வாகனத்தில் அழைத்து செல்கின்ற பொழுது ஒரு மலையடிவாரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்குகின்றார்கள். இறங்கியது மாத்திரமல்லாமல் இன்சில் யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இங்கு இறங்குங்கள், இங்கு நீங்கள் 2 ரக்காத் தொழுங்கள். ஃபஸல்லி அலைஹி, இங்கு 2 ரக்காத் நீங்கள் தொழுங்கள். தொழுது முடித்ததற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இது என்ன இடம் என்று கேட்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இப்பொழுது தொழுது இடம்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடம் என்பதாக குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இரண்டாவது மீண்டும் பயணம் சொல்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்சில் யா முஹம்மத், யா ரசூலல்லாஹ், இங்கே இருங்கள், 2 ரக்காத் தொழுங்கள். தொழுது முடித்ததற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், இது என்ன இடம் என்று கேட்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து கொடுக்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் தொழுத இடம்தான் சையதுனா மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைவனோடு உரையாடிய இடம் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அந்த அளவிற்கு இந்த மேராஜில் எண்ணற்ற பாக்கியங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்திருக்கின்றார்கள். எண்ணற்ற நிகழ்வுகளும் நடந்திருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன். மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கபரில் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். வஃபாத்தான எல்லா நபிமார்களையும் நான் பார்த்தேன் என்பதாக சையதுனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். அதே போல் சுவனத்தை பார்க்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கிறார்கள், ஆறு ஓடுகின்றது, என்ன ஆறு, என்ன நதி என்று கேட்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து கொடுக்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இதுதான் ஹவ்லுல் கௌதர். யா ரசூலல்லாஹ், இதுதான் ஹவ்லுல் கௌதர். நீங்கள் உங்களுடைய உம்மத்தினர்களுக்கு உங்களுடைய பொற்கரங்களால் நாளை மறுமையில் கொடுக்கக்கூடிய தண்ணீர் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்வாங்க, இந்த தண்ணீர் மதுரமானதாகவும் இருக்கும், தித்திப்பானதாகவும் இருக்கும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து கொடுக்கின்றார்கள். அதற்கு பிறகு சுவனத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை பார்க்கின்றார்கள். ஒரு செருப்பு சத்தத்தை கேட்கின்றார்கள். சமிஅத்து மின் ஹஷ்ஷஷ், ஒரு செருப்பு சத்தத்தை கேட்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டது மாத்திரமல்லாமல் உள்ளே அவர்கள் பார்க்கின்றார்கள், சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் எல்லாம் சென்று வந்ததற்கு பிறகு சஹாபிகளுக்கு சொல்கின்ற பொழுது பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்க்கிறார்கள். தோழர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா பிலால், பிம சபக்தனி,
உங்களை நான் சுவனத்தில் பார்த்தேனே, அதற்குண்டான இந்த அமல்கள் நீங்கள் செய்வீர்கள் என்று கேட்கிற பொழுது சீனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஒன்றும் பெரிதாக எதுவும் செய்யவில்லை யா ரசூலல்லாஹ், என்னுடைய வரமே ஒன்று இருந்தது, என்ன என்று கேட்கிற பொழுது சீனா பிலால் ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள், நான் எப்பொழுதும் தாயிமுல் உருவாக இருப்பேன், உருவோடுதான் எப்போதுமே இருப்பேன் என்பதாக பிலால் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஒரு முடிவுமிக்க வேண்டும் சொன்னால் என்ன செய்வீர்கள் என்று கேட்கிற பொழுது சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு முடிவுமிக்க வேண்டும் சொன்னால் திரும்பவும் சென்று நான் உருவு எடுப்பேன், உருவு எடுத்தது மாத்திரமல்லாமல் தஹியத்தோடு நான் காணிக்கையாக 2 ரக்காய் கொடுத்து கொள்வேன், இதுதான் யா ரசூலல்லாஹ் என்னுடைய வல்லமை இருந்தது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை பார்க்கிறார்கள். நரகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதிகமான பெண்களை தான் நான் பார்த்தேன் என்று சொல்கிறார்கள். என்ன என்று கேட்கிறபோது பெண்கள் தான் அதிகமாக பாவம் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் கணவன்மார்களுக்கு அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்காமல் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உபகாரம் செய்வதை விட உபத்திரம் செய்யக்கூடியவர்களாக நிறைய பேர்கள் இருக்கின்றார்கள். கணவனுடைய சொல்லத்தில் கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் சில பேர்கள் தான். ஆனால் அதிகமான பெண்கள் கணவன்மார்களுக்கு கட்டுப்படாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் பார்க்கின்ற பொழுது அதிகமான பெண்கள் ரீல்ஸ் மூலத்தில் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ரீல்ஸ் தான் வாழ்க்கை என்று புரிந்து கொண்டிருக்கிறார்கள், தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதற்காகத்தான் நரகத்தில் அதிகமான பெண்களை நான் பார்த்தேன் என்பதாக சொல்லி காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் மலக்குமார்கள் எல்லா நபர்களையும் பார்த்தேன், மீகால் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன், அவர்களுக்கு நான் சலாம் சொன்னேன். சலாம் சொல்வது மாத்திரம் அவர்கள் பதில் சலாம் மாத்திரம்தான் சொன்னார்களே தவிர மாறாக அவர்கள் சிரிக்கவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகால் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினீர்கள், என்னை பற்றி அறிமுகப்படுத்தினீர்கள், சலாம் சொன்னீர், அவர்கள் பதில் சலாம் சொன்னார்கள், ஆனால் அவர்கள் ஏன் சிரிக்கவில்லை என்று கேட்கிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்கள் ஏன் சிரிக்காமல் இருக்கின்றார்கள் என்று சொல்கின்ற பொழுது சொல்லுவார்கள், மீகால் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்றைக்கு நரகத்தினுடைய பாதுகாவலராக ஆக்கப்பட்டதோ அதிலிருந்து நரகத்தை பார்த்தார்களோ அதிலிருந்து அவர்கள் சிரிப்பதை மறந்து விட்டார்கள் என்றாக சொல்லி கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைய காலகட்டத்தில் நரகம் எப்படி இருக்கும், அது என்னென்ன அதாபங்கள் எல்லாம் இருக்கும், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கும் நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் அதிகமான அவர்கள் தன்னுடைய இபாதத்துகளில் நம்முடைய நற்செயல்களில் கழிக்கின்றோமா என்று சொன்னால் அது கிடையாது. மாறாக அதிகமான பாவக்கரைகளில் தான் கிடைத்துக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய இபாதத்துகளை. ஒன்றோடு அல்லாஹ் நம் அனைவரும் பாதுகாத்து தருவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், திருமண வீட்டில் பதிவு செய்வார்கள், என்னை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ரா என்ற பயணத்தில் அழைத்து செல்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு சலாம் சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்னார்கள். சலாம் சொன்னது மாத்திரமல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், فقال يا محمد صلى الله عليه وسلم اقرئ امتك من سلام, உங்களுடைய உம்மத்தினர்களுக்கு என்னுடைய சலாத்தை எத்தி வையுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். சொன்னது மாத்திரமல்லாமல் அடுத்ததாக அவருக்கு அறிவித்துக் கொள்ளுங்கள் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுபான் என்பது நல்ல நறுமணமுடையது அழகான ஒரு மாளிகை, சோழம் என்பது அழகான ஒரு மாளிகை, அந்த மாளிகை நறுமணமாக இருக்கும், அதில் அழகானதாக இருப்பார்கள், நிறைய நபர்கள் நற்செயல்கள் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் அதில் இருப்பார்கள் என்று சொல்லியது மாத்திரமல்லாமல் அந்த சோழத்தில் நீங்கள் நுழைய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அந்த சோழத்தில் மரத்தை நீங்கள் நட்ட வேண்டும் என்று சொன்னால்
தஸ்பீகை உங்களுடைய உம்மத்தினருக்கு அதிகமாக ஓத சொல்லுங்கள் சொல்லி காண்கிறார்கள். என்ன தஸ்பீக் என்று சொல்கின்ற பொழுது சொல்லுவார்கள், திருமதி ஷரீஃபில் இமாம் அவர்கள் சொல்லுவார்கள், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். இந்த தஸ்பீகை உங்களுடைய உம்மத்தினருக்கு நீங்கள் அறிவித்துக் கொடுங்கள். இதுதான் உங்களுடைய நீங்கள் சுவனத்திற்கு நுழையவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உம்மத்தினர்கள் சுவனத்திற்கு ஒரு புறத்தில் ஒரு மரத்தை கட்டி வைக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள் என்று சொன்னால் இந்த தஸ்பீகை அதிகமாக அவர்கள் ஓடிவார்கள். இதை அவருக்கு அறிவித்துக் கொண்டிருந்ததாக பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்துக் கொடுக்கின்றார்கள். அடுத்த விஷயம் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனி இஸ்ராயேல் விண்ணுலக பயணத்திற்கு அழைத்து செல்கின்ற பொழுது நான் ஒரு கூட்டத்தை பார்த்தேன், ஒரு கூட்டத்தை சந்தித்தேன். அவருடைய உதடுகள் நெருப்பினாலான கத்தியை கொண்டு வெட்டப்பட்டிருந்தது என்பதாக சொல்லி காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்கின்றார்கள், இதை சொல்கின்றார்கள். திருப்பி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், அவர்களுக்கு யார் என்ன கூட்டத்தினர் கேட்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்துக் கொடுக்கின்றார்கள், قال هؤلاء خطباء أمتك الذين يقولون ما لا يفعلون. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், யா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் யார், இந்த கூட்டத்தினர்கள் யார், ஏன் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவித்துக் கொடுக்கிறார்கள், قال هؤلاء خطباء أمتك الذين يقولون ما لا يفعلون. யா ரசூலல்லாஹ், இவர்கள் எல்லாம் உங்கள் சமூகத்தின் பேச்சாளர்களாக இருந்தார்கள். இவர்கள் எல்லாம் உங்கள் சமூகத்தின் பேச்சாளர்களாக இருந்தார்கள். மாறாக அவர்கள் செய்யாததை எல்லாம் சொல்லிக் கொண்டு திரிந்தார்கள். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அதாபை கொடுத்திருக்கிறார் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இன்றைய காலகட்டத்தில் அதிகமான நபர்கள் எப்படி எல்லாம் இருக்க வேண்டும், எப்படி எல்லாம் இருக்கக்கூடாது என்பதெல்லாம் தெரிவது கிடையாது. ஆனால் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவதோ, அடுத்தவர்களை பற்றி எப்படி எல்லாம் நாம் சொல்ல வேண்டும், குறை கூற வேண்டுமோ, அப்படியெல்லாம் சில பேர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவித்துக் கொடுத்தார். நரகத்தை பார்க்கின்ற பொழுது இவர்கள் யார் என்று கேட்கின்ற பொழுது قال هؤلاء خطباء أمتك الذين يقولون ما لا يفعلون. அவர்கள் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது பேச்சாளர்களாக இருந்தார்கள். மாறாக அவர்கள் செய்யாததை எல்லாம் சொல்லிக் கொண்டு திரிந்தார்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக சொல்கிறார்கள், இஸ்ரா பயணத்தில் அழைத்து செல்கின்ற பொழுது ஒரு சமூகத்தார்களை நான் சந்தித்தேன். அவர்களுடைய வயிறுகள் வீடுகளை போன்று இருந்தது. அந்த வீடுகளில் இருந்து பாம்புகள் நிறைய இருந்தது. அவருடைய வயிற்றில் இருந்து பாம்புகள் வலிந்து கொண்டிருந்தது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பார்த்தேன் என்று சொல்கிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், யா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மன் ஹாஉலாய், இவர்கள் யார் என்று கேட்கிற பொழுது ஃபகுல்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள், யா ஜிப்ரீல் قال هؤلاء அகல்து ரிபா, இவர்கள் வட்டியை புசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவர்கள் எல்லாம் வட்டியை புசிக் கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள். அந்த வட்டியை புசிப்பது மாத்திரமல்லாமல் அவர்கள் அந்த வட்டிக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதற்கு ஷாஹிதாவும் இருந்தார்கள். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு பெரும் அதாபை கொடுத்திருக்கிறார் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்துக் கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை மிஅராஜிற்கு அழைத்து செல்கின்ற பொழுது ஒரு கூட்டத்தை பார்த்தேன், ஒரு கூட்டத்தை நான் கண்டேன். அங்கு அவர்கள் செம்பினால் ஆன நகங்கள் இருந்தது அவர்களுக்கு. அதை கொண்டு அவர்கள் முகங்களையும் சரி நெஞ்சுகளையும் கீறி கிழித்துக் கொண்டிருந்தார்கள்.
நரகத்தை பார்க்கின்றார்கள். அந்த நரகத்தில் இப்படி ஒரு அதாபு நடந்து கொண்டிருக்கின்றது. இதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவர்கள் எல்லாம் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது மக்களுடைய இறைச்சியை தின்று கொண்டிருந்தார்கள், மக்களுடைய இறைச்சியை தின்று கொண்டிருந்தார்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதாவது மக்களுடைய குறைகளில் ஆராய்வதில் முன் உதாரணமாக இருந்தார்கள், முதன்மையாக இருந்தார்கள். இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய குறைகளில் தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர அடுத்தவர்களுடைய குறையை பார்ப்பது கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவான். ஹதீஸ் குத்ஸியில் சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவருடைய குறையை ஆராய்ந்து நோண்டி கேட்டான் என்று சொன்னால் அவன் பதில் சொல்லாமல் தொலைந்து விடுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒருவருடைய குறையை நாம் ஆராய்ந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நாளைக்கு நம்முடைய குறையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்விகளுக்கு கேட்பார். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் திணறக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றால் சொல்லி காட்டுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவன் அல்ல பிறருடைய குறையை பற்றி பார்ப்பதற்கு நாம் பாதுகாத்தல்வாராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிதறத்தில் முன்தகா வரை அழைத்து செல்கின்ற பொழுது அதற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் சொல்லலாம், இதற்கு பிறகு நான் வர முடியாது என்று சொல்கிறார்கள். நீங்கள் மாற்றம் செல்கிறீர்கள் சொல்கிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், உங்களுக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை இருக்கின்றதா, இறைவனிடத்தில் ஏதாவது ஒரு தேவை இருக்கின்றதா என்று கேட்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யார் சொல்லலாம், எனக்கு இறைவனிடத்தில் ஒரே ஒரு கோரிக்கை மாத்திரம் தான் இருக்கு, அதை எனக்கு பெற்றுத்தார்கள் என்று சொல்லும் பொழுது என்ன என்று கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், சுவனத்தில் உங்களுடைய உம்மத்தை நாளை மறுமையில் என்னுடைய இறக்கைகளால் நான் சிராத்தில் முஸ்தகீம் பாலத்தை விட்டு அவர்களை கடக்க வைக்க வேண்டும், அவர்களை கடக்க வேண்டும். அந்த அளவிற்கு எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கின்றது, அப்படி ஒரு ஆசை எனக்கு இருக்கின்றது, பெரும் ஆசையாக இருக்கின்றது, இதை மாத்திரம் எனக்கு பெற்றுத்தார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸை நுஸூலுல் மதாரிஸ் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்வார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஜனாபத் ஏற்பட்டு விட்டால் 7 முறை குடிக்க வேண்டும் என்று கடமையாக இருந்தது. ஆடையில் சிறுநீர் பட்டுவிட்டால் 7 முறை கழுக வேண்டும் என்று கடமை. அதே போன்று தொழுகை 50 வக்தாக இருந்தது. ஆக 3ஐயும் மிஅராஜ் நிகழ்வின் போது கடமையாக்கப்பட்டது. அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 முறை குடிக்க வேண்டும் என்பதை ஒரு முறையாக ஆக்கினார்கள். 7 முறை சிறுநீர் பட்டவுடன் கழுக வேண்டும் என்பதை ஒரு முறையாக ஆக்கினார்கள். ஆக 50 வக்த் தொழுகையை இந்த உம்மத்தினருக்கு 5ஆக பரிசாக கொடுத்தார்கள் என்பதாக இந்த மேராஜ் நிகழ்வில் நடந்தது என்பதாக சொல்லி கருவார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து புராக் வாகனம் கொண்டு வரப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக் வாகனத்தில் ஏறுகின்ற பொழுது அந்த புராக் வாகனம் அசைந்தது என்பதாக சொல்வார்கள். அசைகின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த புராக் வாகனத்தில் சொல்வார்கள், நீ யாரிடத்தில் அசைகின்றாய் தெரியுமா? இறைவனிடத்தில் இவர்களை விட சங்கையானவர்கள் யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட மகத்தான சங்கைக்குரிய ஒரு நபர், சங்கைக்குரிய ஒரு தலைவர் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஆனால் நீ அமைதியாக இரு, அசையாதே என்பதாக அந்த புராக் வாகனத்தில் சொல்வார்கள். அதற்கு சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததின் மூலமாக, அவர்களுக்கு சங்கை செய்வதன் மூலமாக நான் இங்கே அவர்களுக்கு தனிமை காட்ட வேண்டும் என்பதாகத்தான் நான் அசைந்தேன் என்பதாக புகார்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். ஹதீஸ் வல்லுநர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். இந்த புராக் வாகனத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்வார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சுவனத்தில் அரிசிக்கு பக்கத்தில் ஒரு தோட்டத்தில் செல்கிறார்கள். அந்த தோட்டத்தில் கிட்டத்தட்ட 40,000 புராக் வாகனங்கள் மேய்ந்து கொண்டிருக்கின்றது. 40,000 புராக் வாகனங்கள் மேய்ந்து கொண்டிருக்கின்றது. அதில் ஒரே ஒரு புராக் வாகனம் மாத்திரம் கவலையாக இருந்தது. அந்த இடத்தில் அந்த வாகனத்திடத்தில் சென்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், ஏன் நீ கவலையாக இருக்கின்றாய் என்று கேட்கின்ற பொழுது அந்த புராக் சொல்கின்றது. இன்னும் சொல்வார்கள்,
அந்த 40,000 புராக் வாகனங்களுடைய நெற்றியில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருவசனம் எழுதப்பட்டிருந்தது என்பதாக சொல்வார்கள். ஏன் கவலையாக இருக்கின்ற பொழுது அந்த புராக் சொல்லுமா, சீதனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து அவர்கள் இவருடைய நெற்றியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் பதிக்கப்பட்டிருக்கின்றது. பதிக்கப்பட்டதிலிருந்து நான் சாப்பிட்டதே கிடையாது, தண்ணீர் அருந்தியதும் கூட கிடையாது, பானங்கள் அருந்தியது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும் என்ற அந்த காதல் மாத்திரம்தான் இடத்தில் இருந்தது என்பதாக அந்த புராக் வாகனம் சொல்லியதாக சொல்லி காட்டுவார்கள். துர்ரத்துன் நாசிக் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்வார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த புராக் வாகனத்தில் சொல்வார்கள், உன்னுடைய ஆசை நான் நிறைவேற்றி தருகின்றேன் என்று சொல்லி அந்த புராக்கை அலங்கரித்து குளிப்பாட்டி அலங்கரித்து ஆலயமிட்டு அந்த புராக்கை தயார்படுத்திக் கொண்டு வந்தார்கள். அந்த புராக்கிற்கு அந்த புராக் வாகனம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்து இருப்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லித் தருவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள், அவருடைய உம்மத்தினர்களை நேசித்தார்கள். அது மாத்திரமல்லாமல் சீதனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கலாம் இந்த உம்மத்தினர்களுக்கு கிடைத்த நிகழ்வும் இந்த மிராஜுடைய இரவுதான் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். புராக் வாகனம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லியதாம், நீங்கள் நபியா என்று அவரிடத்தில் கேட்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் நபிதான் நான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புராக்கிற்கு சொன்னார்கள். அந்த புராக் கேட்டதாம், ஹாதா சாஹிபுல் ஹவுதுல் மௌரூத், இவர்கள் ஹவுதுல் கௌசருடைய நபியா என்று அந்த புராக் கேட்கின்ற பொழுது ஆம் என்று சொன்னார்கள். அந்த புராக் மறுபடியும் சொல்லியது, ஹாதா சாஹிபுல் உரத் முஹஜ்ஜிரி, உரத் முஹஜ்ஜிரியுடைய நபியா என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமோதித்தார்கள். அதற்கு பிறகு அந்த புராக் வாகனம் கேட்டதாம், ஹாதா ஷபீஉல் யௌமுல் கியாமா, இவர்கள் மறுமையில் ஷஃபாத் செய்யக்கூடிய நபியா என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஆம் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு இந்த நேரத்தில் புராக் வாகனத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணித்தார்கள். அவர்கள் புராக் வாகனம் சொல்லிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க யாசிபுல் முஸ்லிம் செய்தி கொடுத்தீர்களுடைய மறைவுகளை நீங்கள் ஏறுங்கள் ஏறுங்கள் என்பார் சொன்னார். அதற்கு பிறகு அந்த புராக் வாகனம் சொல்லியதாம், வலாக்கின்னி இலைக்க ஹாஜத்துன், எனக்கு என்றாலும் எனக்கு உங்களுக்கு ஒரு தேவை இருக்கின்றது என்று அந்த புராக் வாகனம் சொல்லியதாம். என்ன தேவை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்ற பொழுது, அல்லாஹ் தன்சானி மின் ஷஃபாஅத்திக யௌமுல் கியாமா, மறுமை நாளில் உங்களுடைய ஷஃபாஅத்தில் என்னை மறந்து விடாதீர்கள் என்பதாக அந்த புராக் வாகனம் கேட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புராக் வாகனத்தில் பயணம் செய்கிறார்கள். பயணம் செய்யும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை அறியாமல் அழுது கொண்டிருக்கிறார்கள். சீதனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ததக்கர் உம்மதி, என்னுடைய உம்மத், அதாவது நான் இப்பொழுது பயணம் செய்கின்றேன், என்னுடைய உம்மத்தார்களுடைய ஞாபகம் வந்துவிட்டது. ஹாதா யர்கபூன யௌமுல் கியாமா, நான் இப்பொழுது புராக் வாகனத்தில் பயணம் செய்கின்றேன், என்னுடைய உம்மத்துமார்கள் நாளை மறுமையில் பயணம் செய்வார்களா என்ற கேள்வி என்னிடத்தில் எழுந்துவிட்டது. அவர்களை நினைத்துதான் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிற பொழுது சீதனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் அவர்கள் பயணம் செய்வார்கள். யௌம நஹ்ஷுருல் முத்தகீன இலா ரஹ்மான் வஃதா, இந்த ஆயத்தை ஓதி காமித்து முத்தகீன்களுக்கு ரஹ்மானின் பக்கம் நான் எழுப்போம் என்று சொன்னார்கள். சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், பயணம் செய்து அழைத்து செல்வோம் என்று இந்த ஆயத்து விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைகள் எல்லாம் நீங்கியது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். புராக் வாகனம் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்திற்காக மன்றாடியது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லித் தருவார்கள். அது மாத்திரமல்லாமல் அந்த புராக் வாகனம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தது, அளவுக்கு அதிகமாக பிரியப்பட்டது, அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லித் தருவார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மிராஜின் முன்பில் நமக்கு சொல்லித் தருவார்கள். சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவித்தார்கள், உங்களை மாத்திரத்துக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன், யார் இந்த ரஜப் மாதத்தில் மிராஜின் இரவில் நோன்பு நோக்கினார்களோ அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 60 நோன்புகள் நோக்கக்கூடிய நற்கூலியை கொடுப்பார் என்பதாக சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொன்னதாக வரலாற்றில் பதிவு செய்வார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் எண்ணற்ற பாடங்களை இந்த விண்ணுலக பயணம் நமக்கு கற்றுத் தருகின்றது. விண்ணுலக பயணம் நமக்கு தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றது. இதிலுள்ள அகமயங்களையும் பாடங்களையும் படிப்பினங்களையும் விளங்கி அதை பின்பற்றி ஈரோடு வெற்றியை அடைவதற்கு வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வரக்கூடிய காலகட்டத்தில், உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் அதிகமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் அவர்கள் மீது அதிகமாக பிரியம் கொள்ள மக்களாகவும் வாழ்க்கையில் பல தடவை ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் முன்னர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்து அரசாட்சி செய்யக்கூடிய மதீனா முனவ்வரா சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்வாழ்க்கைக்கு முன் சென்று குடும்பத்தோடு இன்று சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் ஸலவாத் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து புரிவானாக என்று கூறி என்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுகின்றேன். வாக்கு தருவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.